தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 மார்ச் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகளை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்குது. அவயோக கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, புதன், சுக்கிரன் அப்படி ஒன்றும் ஒரு மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு யோகங்களை தரக்கூடிய சூரிய, சந்திர, ராகு, குரு போன்ற இந்த கிரகங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்குது. அதனால் பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சுபமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். மாதம் முழுவதுமே ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுன்றது, அதுவும் பாபராகி இருக்கிறதுன்றது முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையான ஒரு அமைப்பு. அவரவர்களுடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல அப்படியே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். எது எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் தான் 29ஆம் தேதி கடைசி அமைப்பில் மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்கின்ற ஒரு அமைப்பு வருது. இந்த 7.5 சனி எதையாவது கெடுதல்களை செஞ்சிருமாங்க ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ நிச்சயமாக இல்லை. ஒரு 50 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய 7.5 சனி நல்ல விதமான சொத்து சேர்க்கை, பொருள் சேர்க்கை, வீடு வாகன சேர்க்கை, ஒரு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, சுப செலவுகள் வாங்கிறது, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது போன்ற அமைப்புகளை செய்யும். அதே நேரத்தில் 30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு 40 வயது 30 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதல் சுற்று 7.5 சனியாக வந்தாலும் கூட முதல்ல விரைய சனியாகத்தானே வராரு. ஒரு 2.5 வருஷம் கெடுபலன்களை செய்ய மாட்டார். 2027ஆம் ஆண்டு வரக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி வருகிறது. அப்போது தான் பிரச்சனைகள் வரும். அதனால் தேவையில்லாமல் மேஷராசிக்காரர்கள் 7.5 சனியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை என்பது தான் உண்மை. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் சமீப காலத்தில் இன்னும் ஒரு 2 வருஷத்திற்கு பெரிய தொல்லைகள் எதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. 7.5 சனி வர்றதுனால என்ன நடக்கும்? மாற்றங்கள் நடக்கும். ஏதாவது வேலை மாற்றங்கள், ஏதாவது தொழில் மாற்றங்கள், பணம் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள், மாற்றங்கள் போன்றவைகள் இந்த மார்ச் மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக ஆரம்பித்து விடக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல முன்னேற்றமான அமைப்புகள் தாங்க இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெரிய அளவில் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல திருமண அமைப்புகள், 7.5 சனி அமைப்புகளில் தடைகள்லாம் இருக்காதுங்க. புத்திர பாக்கியத்திற்கு தடைகள் கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லைங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பரம்பொருள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மார்ச் மாதம் நடக்கும். டக்குன்னு 2015, 16, 17 அஷ்டமச்சனியில் அவ்வளோ கஷ்டப்பட்டமே, அது மாதிரியான அமைப்புகள் எதுவும் வந்துருமோ அப்படின்ட்டு மேஷராசிக்காரர்கள் தங்களை தாங்களே ஒரு மாதிரியாக குறைத்து கொள்ள தேவையில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலித்து சொந்த பந்தங்களிடம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு இணக்கம் வரக்கூடிய சூழல், அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை உறவுகளிடம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கக்கூடிய சுப மாதமாகவே அமைந்திருக்கிறது மார்ச் மாதம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடிய ஒரு சுபமான யோகமான நல்ல மாதங்க. ராசிநாதன் உச்சமோடு அங்கே பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார். அப்போ ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார் அப்படின்னாலே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க. எல்லா நிலைகள்லையும் மனம் சற்று தெளிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மனசு தெளிவாக இருந்தால் என்ன நடக்க போகுது? தெளிவான முடிவு எடுப்பீங்க. ஒரு எது தேவை, எது தேவையில்லை, எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லவர், யார் கெட்டவர் என்பது போன்ற விஷயங்களில் இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களும் அப்படியே ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை, தீயவைகளை தள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியத்தை மட்டுமே சரியாக செய்ய வேண்டிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 2-11ஆம் இடம் வலுத்திருந்தாலே 11ஆம் இடம் வலுத்திருந்தாலே என்ன நடக்கும்னு பார்த்தா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள். இன்டர்வியூக்கு போகிறீங்க, வெற்றி கிடைக்கும். அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் வெற்றி இல்லை, கண்டிப்பாக இப்போது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை என எல்லாவற்றிலும் அவங்கவுங்க வசதிக்கேற்றாற் போல வயதிற்கேற்றாற் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. 7, 5, 9ஆம் பாவகங்கள் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற ஒரு அமைப்பில்
புள்ள பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம், ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, அவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வருகின்றன. ஏற்கனவே பிறந்திருக்கின்ற சிறு குழந்தைகள்கிட்ட ஏதாவது குறை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம், குழந்தை பேசலை, குழந்தை நடக்கலை, குழந்தைகள்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, குழந்தை படிப்பு சரியாக வரல, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றது, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான அந்தந்த குழந்தைகளுடைய வயதிற்கேற்றாற் போல கவலைகளை கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார மாதரசிகள், மகளிர்கள், சகோதரிகள் அனைவருக்குமே குழந்தைகளால் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. பெரிய அளவில் கஷ்டம்லாம் இல்லைங்க. 2ஆம் அதிபதி நீச்சத்தை அடைந்திருக்கிறார். அது எதுனா ஒரு பிரச்சனையை கொடுக்குமோ அப்படின்னு பார்த்தா கூட அவர் 11ஆம் இடத்துல தான் நீச்சபங்கமாக இருக்கிறார். ஆக அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக, அல்லது தொழில் பங்குதாரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய பொருளாதார வரவு வரக்கூடிய அமைப்பும் இந்த மார்ச் மாதத்தில் யாராவது பெரும்பாலான அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. வெளிநாடு, வெளிமாநிலம், குறிப்பாக அரபு நாடுகளிலிருந்து பணம் வரும், நல்ல செய்திகள் வரும். ஆக எல்லா நிலைமைகள்லையுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மைகள் 80% கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் ராசிபலன் சொல்கிறது எல்லாமே நல்லதாக நடந்துருதான்னு பார்த்தா, ராசிபலன் என்பது பொதுவான ஒன்று தான். பொதுவாக எதையும் பாதிக்கப்பட மாட்டீங்க. ஒரு சில பாதிப்புகள் இருப்பதை போல ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அதை கட்ஸோடு எதிர்கொள்ளுவீங்க. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அதோடைய தாக்கம் இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய யோக மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 மார்ச் மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மார்ச் மாதம் முழுவதும் நீச்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறார். பொதுவாகவே ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சாலே தயக்கான எதனா தடுப்பு அமைப்புகள் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்தில் ஒரு 2.5-3 மாதம் நினைக்கிறேன், 12 வாரங்களுக்காவது அவர் நீச்ச வக்கரம் போன்ற அமைப்புகளிலேயே இருப்பார். ஆக ஒரு 2-3 மாதத்திற்கு பெரிய நன்மைகள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பு தான் இப்போது இருக்கிறது. ஆனால் பாருங்கள், கடவுள் உங்களுக்கு கொடுத்து வைத்த ஒரு அமைப்பாக இந்த புதன் நீச்சத்தில் இருந்தாலும் கூட, ராகுவோடு இணைந்தாலும் கூட, நீச்சபங்க ராஜயோக அமைப்பாக சுக்கிரனை அங்கேயே கூட வச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு. என்னங்க நடக்கும்? இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கல் மாதிரி ஒன்றும் நடக்காதுங்க, நகராதுங்க. கல் என்னைக்காவது நகருமாங்க? இருக்கிற இடத்துலையே அப்படியே கல் இருக்கும். அப்போ அந்த கல்லை நம்மளாக பார்த்து தான் நகர்த்தணுமே தவிர தானே நகராது. அப்போ பாதையில் ஒரு பெரிய பாறாங்கல்ல உங்களுக்கு போய் உட்காந்துருக்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தடைகளாக 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்திருக்கிறனால முதல்ல நீச்சம், அதற்கு பிறகு பங்கம் என்பதன் அடிப்படையில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை அமைப்புகளில் முதல்ல கஷ்டம் இருக்கிறதும் 15 நாட்களுக்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு நிவர்த்திகள் வரக்கூடிய அமைப்புமாக ஒரு மாதிரியான சூழல்கள் இப்போது இருக்கும். ஐயா, ஏதாவது எல்லை மீறி நடந்துருமா? கண்டிப்பாக கிடையாது. முதல்ல வேலை போயிடுமோன்ற பயம், வேலை மாற்றம் இருக்குமோன்ற பயம், பரவாயில்லைங்க. வேலையே போனால் கூட புதனுடைய நீச்சபங்க ராஜயோக அமைப்பின் காரணமாகவும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கின்றத காரணமாகவும் ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய நல்ல அளவிலான வேலை அமைப்புகள் தான் கண்டிப்பாக வரும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால பெண்வழி உறவுகளால் நன்மைகள் நடக்கும். மனைவி நன்றாக இருப்பார். அக்காள், தங்கை, அம்மா, தன்மகள் போன்ற அமைப்புகள், பக்கத்து சீட்டுக்காரங்க, அதாவது வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி ஆணும் பெண்ணும் கலந்து தானே வேலை செய்கிறோம். ஒரு பெண்ணோடு இருந்து அவங்களுடைய உதவிகள்லாம் கேட்டுத்தானே வேலை அமைப்புகள்லாம் இருக்குது. பக்கத்து சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தோழியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் கூட நமக்கு உபயோகம் இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆக மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2020, 21, 22 அஷ்டமச்சனி நேரத்தில் கோட்சார ரீதியாக வந்த கஷ்ட நஷ்டங்களைப் போல இப்போதெல்லாம் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் வராதுங்க. ராசி பலவீனமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கப் போகிறது. ஏன்னா மே மாதத்திலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து ராசியிலேயே குரு உட்காரப் போகிறார். ராசியில் குரு உட்காருவது என்பது ராசியை கடுமையான அளவில் சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மைகள். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழில் ரீதியினால சில முன்னேற்றங்கள், சில நல்ல ஐடியாக்கள்லாம் மனசில் வரும். இப்போ தான் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இதை அப்படி பண்ணலான்ற இது எல்லாம் இப்போது பேப்பர் லெவலில் ஒரு ஐடியா லெவலில் தான் இருக்குமே தவிர மே மாதத்திற்கு பிறகு சுறுசுறுன்னு அப்படியே ஓடக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. மிதுனத்திற்கு கண்டிப்பாக மார்ச் மாதம் கெடுதல்களை செய்யாத ஒரு நல்ல மாதம்தான். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி. அதோ புலி வருது கதையாக மார்ச் மாதம் தான் பிறந்துருச்சு. இந்த மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு அஷ்டமச்சனி முடியுது. வேறு எதையுமே தேவையில்லை. இந்த ஒரு வார்த்தையில் ராசி பலனை முடிச்சிருவேன். போங்கய்யா, எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கும்ன்றுவேன். இருந்தாலும் கொஞ்சம் பேசணுமேன்றதுக்காக பேசுகிறேன்.
அஷ்டமச்சனியில் கடுமையான தொல்லைகளை அப்படியே கடகராசிக்காரர்கள் அப்படியே சுருண்டு போயிட்டீங்கன்றதான் உண்மை. ஒரு 10% பேர் தான் கடகராசிக்காரங்க அஷ்டமச்சனியில் பாதிக்கப்படாதவர்கள். அதாவது உண்மையிலே கடகத்தில் சந்திரன் ஆட்சி ஆவார். ஆயினும் வளர்பிறை அமைப்பில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள், பௌர்ணமிக்கு பக்கத்தில் முன்ன பின்ன இருக்க பிறந்தவர்கள், சந்திரனை குருபார்க்க சுக்கிரன் சேர்ந்திருக்க இந்த மாதிரியான அமைப்பில் இருக்க பிறந்தவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படாமல் இருந்தீங்களே தவிர ஒரு 90% 80% கடகராசிக்காரங்க உண்டு இல்லைன்னு ஆயிட்டீங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாத்துக்கும் ரிலீஃப் கிடைக்க போகுது இந்த மாத கடைசியில். இந்த மாதத்துலேருந்து அப்போ இந்த ஒரு 30 நாளும் இப்படியா 29 நாளும் இப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. விலகப் போகின்ற நேரத்தில் சனி பகவான் அப்படி ஒன்றும் பெரிய தொல்லைகளை கண்டிப்பாக தரமாட்டார். அதை விட முக்கியம், ஒரு 2 வருஷம் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, 2.5 வருஷம் கஷ்டத்தை கொடுத்துட்டார் இல்லையா, இனிமேல் தட்டி கொடுத்துட்டு போவார். போகிற நேரத்தில் எதையாவது ஒரு கெட்ட கிரகம் தூக்கி கொடுத்துட்டு ஒரு நல்ல செட்டப், நல்ல வாழ்க்கைக்கான ஒரு செட்டப் அஸ்திவார அமைப்புகளை தான் கொடுத்துட்டு போகுன்றதுக்கு என்னங்க, பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே நல்ல மாதமாகவே இந்த மாதம் மார்ச் மாதம் இருக்குங்க. பிரிவுகள், இழப்புகள், துயரங்கள், துக்கங்கள் எல்லாமே இப்போது கடகராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. தூக்கம் வரப்போகுது. துக்கம் விலகினாலே தூக்கம் வந்துடும்ல, தானே தூக்கம் வந்துவிடும். கண்களில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீர் நிற்கப் போகிறது என்பது தான் உண்மை. கடகராசிக்காரர்களில் தேய்பிரையில் பௌர்ணமி அமாவாசைக்கு பக்கத்தில் பிறந்த நிறைய பேர் கதறி கதறி அழுத சம்பவங்கள்லாம் இருக்குது. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல. உண்மையிலே ஒரு இளைய பருவத்தினருக்கு என்னங்க பெரிய அழுக அளவுக்கு வருது, காதல் தான், பிரேக்கப் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு இளைய பருவத்தில் இருந்த ஒரு 20-30 வயதுகளுக்குள்ளே இருந்தவர்களுக்கு எல்லாருக்குமே காதல் என்கின்ற பேரில் கடுமையான மன அழுத்தம். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை போச்சு, வேலை இல்லை, ஒரே சஸ்பெண்டு, டிஸ்மிஸ்ஸு, அது இது அப்படி இப்படி, பணம் இல்லாத சூழ்நிலை, சம்பளம் வரல, சம்பளம் வந்தாலும் அதை கையில் தக்க வைக்க முடியல என்கின்ற மாதிரியான எல்லா சூழல்களும், வியாபார விருத்தி இல்லாமல் இருந்த அமைப்பு, விவசாயம் நல்லா இல்லாத அமைப்பு, எல்லாவற்றிலும் ஒரு துக்க நிலை, துயர நிலை, தேக்க நிலை இருந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ஒரு விடிவு காலத்தை அப்படியே தருங்க. பெரிய அளவுலலாம் கஷ்ட நஷ்டங்களே இனிமேல் வராதுங்க. இன்னும் ஒரு 15-20 வருஷத்திற்கு அடுத்து ஜென்மச்சனின்னு ஒன்று வரும், ஒரு 10 வருஷம் கழிச்சு. அந்த ஜென்மச்சனி வர்ற வரைக்கும் 10 வருஷம் தெளிவான நீரோடை போல ஒரு தெளிந்த அமைப்பில் அத்தனை கடகராசிக்காரங்களும் இருக்க போகிறீங்க. கவலைப்படாதீங்க. கணவனால் கஷ்டப்பட்டவர்கள், மனைவியால் கஷ்டப்பட்டவர்கள், உடலால் மனதால் எல்லா விதத்திலையும் ஒரு பிரிவுகள், இழப்புகள், நெருங்கிய உறவினரை இழந்துட்டேன், ஒரு பெரிய அளவில் மான அவமானம் வந்துருச்சு, இது எல்லாமே விலகி நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதம் மார்ச் மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் 8-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைகிறாங்க. 8-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைகிற அதே நேரத்தில் இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் 15 நாட்கள் ராசியை பார்த்த நிலைமையில் சுக்கிரன் இருக்குது, இது சூரியன் இருக்கிறார். அதற்கப்புறம் அவர் சுபத்துவத்தை அடைகிறார். அதாவது அதுக்கப்புறம் ராகு கூட சேர்ந்தாலும் உச்ச சுக்கிரனோடு இருக்கிறார். 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய தன்மைகள், 8ஆம் இடம் 10ஆம் இடம் போன்றவைகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளில் 2ஆம் இடம் அபரிமிதமான நல்ல அமைப்பாக இருக்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும், 2ஆம் இடம்ன்றது காசு பணம் வர்றதை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. காசு பணம் வரிக்கக்கூடிய வீட்டில் வந்து புதனுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, குருவோட பார்வை, ராசிநாதனுடைய பார்வைன்னு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு, மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோ தான். பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க, காசு நல்லா வருங்க. ஏற்கனவே கை வராது என்று கைவிடப்பட்ட ஒரு பணம், ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன், கடனுக்காக கொடுத்தேன், சும்மா தான் கொடுத்தேன், ஏதோ ஒரு உதவிக்காக கொடுத்தேன், வேலை வாங்கணும்னு கொடுத்தேன், அந்த வேலை ஆகணும்னு கொடுத்தேன், இது வாங்கணும்னு கொடுத்தேன், அது வாங்கணும்னு கொடுத்தேன், ஏமாற்றிட்டான், இந்த மாதிரி அமைத்தான், இனிக்க பேசிடுவார், ஏமாற்றம் செய்திடுவார்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பணத்தை ஏமாந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் இழந்த ஏமாந்த பணம் ஓரளவிற்கு திருப்பி வரக்கூடிய அமைப்பு மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு சுப அமைப்புகள் நன்றாக நடக்கக்கூடிய ஒரு எளிமையான நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஓரளவுக்கு கல்யாண அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. பிரிந்து போகலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்த தம்பதிகளுக்கு சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் இந்த மாதம் 29 அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது இல்லையா. அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் போது அகலக்கால்கள் எதையும் வைத்து விடக்கூடாது சிம்மராசிக்காரர்கள் என்பது தான் உண்மை. ஆனால் சிம்மராசிக்காரங்க கடவுளால் ஒரு பரம்பொருளால் கை தூக்கி விடப்படக்கூடிய கொடுத்து வைத்தவர்களாயிட்டு 12 ராசிக்காரங்களுக்கும் அஷ்டமச்சனி நடக்கும்போது பெரிய சோதனைகள்லாம் வரும். எப்பயாவது ஒரு தடவை தான் அஷ்டமச்சனி வேதையை அடையும். இந்த அஷ்டமச்சனி வேதையை அடையக்கூடிய எப்போவோ 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வர வேண்டிய அமைப்பு இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு. அஷ்டமச்சனியில் கூட பெரிய கஷ்ட நஷ்டம் இருக்காதுங்க. ஆனால் என்ன, இருக்கிற இடத்த விட்டு தூர நகர்த்துவார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே ஊர்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதமோ அடுத்த மாதமோ கண்டிப்பாக நடக்கும்.
வேலையை மாற்றக்கூடிய அமைப்பு, செலவுகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு. சுப செலவுகளாக தான் இருக்கும். வீடு வாங்குறது, வாசல் வாங்குறது, வீடு கட்டுறது, அது மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போது அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் இது இருக்காது. நண்பர்களால் ஏதாவது ஒரு மாதிரி நெகட்டிவ் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாமா மச்சான் உறவுகளில் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரியாக வராது. மனைவியுடன் கூட பிறந்தவர்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான உறவுகள். இது ஆம்பளைங்களுக்கு. பொம்பளைங்களுக்கு பார்த்தா கணவரோடு கூட பிறந்தவர்கள்னு சொல்லப்படக்கூடிய என்ன நாத்தனார் மாமியார் சண்டை சச்சரவுன்னு ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும். உடலை வருத்தாவிட்டாலும் கூட மனதை வருத்தப்படக்கூடிய சில சூழல்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்பாக மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குங்க. அதை தாண்டி வேறு எதுவும் கஷ்டப்படாத கூட தேவையில்லாத நல்ல விதமான மாதம் தாங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் புதன் நீச்சத்தை அடைந்தாலும் நீச்ச நிலையில் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் ராசியை பார்க்குறார். ராசியை 3 கிரகம் வலுத்து பார்க்குது. 15ஆம் தேதிக்கு பிறகு 4 கிரகம் வலுத்து பார்க்குது. ராசியிலேயே ஒரு கிரகம் இருக்குது. ஆக இந்த மாதிரி 5-6 கிரகங்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் சுபராகிய சுக்கிரனும் அங்கே உச்சத்தை அடைந்திருப்பதால் பெருத்த சோதனைகள் எதையும் சந்திக்காத நல்ல விதமான தன்மைகள் தான் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ராசிநாதன் நீச்சமடைகிறாரே, பயம் இருக்கும். எதை பார்த்தாலும் பயம். ஏதோ ஒரு படத்தில் கமலஹாசன் ஐயா அவர்கள் ஒரு மாதிரி நீண்ட வசனம் பேசுவார். அதை கண்டால் பயம், இதை கண்டால் பயம், பயம் பயம் பயம்னுவார். இந்த மாதிரி பயம் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 3 மாதங்கள் வரை, ஒரு 12 வாரங்கள் 11 வாரங்கள் வரை தொடர்ந்து ஒரு மாதிரியான சூழ்நிலையில் அப்படியே இருக்கிறார். தொடர்ந்து ஒரு மாதிரியான ஒரு நீச்சம் என்கின்ற நிலைமையில் நீச்ச பங்கமாகி அப்படியே இருக்கிறார். நல்ல வேளையாக பரம்பொருளின் ஒரு பாதுகாப்பாக அங்கே சுக்கிரனும் வக்கரமாக இருப்பது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. அதனால் பெரிய சோதனைகள் வராது தான். இருந்தாலும் என்ன நடக்கும்? நண்பர்களால் ஏமாற்றம், மனைவி கணவன் உறவுகளால் ஏதாவது ஒரு ஏமாற்றமான சூழல்கள் கண்டிப்பாக இப்போது அத்தனை பேருக்கும் வரும். ஏதாவது ஒரு நிலையில் கணவனை புரிய வைப்பது, மனைவியை புரிய வைப்பது, நட்பை புரிய வைப்பது என்பது போன்ற அமைப்புகள் வரும். மனசுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது அப்படியே காலவாரக்கூடிய சூழல் மார்ச் மாதத்தில் இருந்து மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வரப்போகிறது. 6ல் இருக்கக்கூடிய சனி இந்த மாதத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு அவரும் போய் மாறப்போகிறார். நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரனாக ஆக போகிறீங்க. எதுலேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன் என்கின்ற மாதிரியாக. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஏற்கனவே புத்திசாலியாக இருப்பீங்க. கன்னிராசிக்காரர்கள் ஓரளவிற்கு நல்ல புத்திசாலிகள் தான். அப்போ எனக்கு தான் புத்திசாலித்தனம் இருக்கே, நான் ஏன் உனக்கு பணிந்து போகணும் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இப்போதைக்கு வந்துடும். வியாபாரத்தில் கவனமாக இருங்க. அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம். ஒரு 3 மாதத்திற்கு, இந்த மாதமும் அடுத்த மாதமும் அதற்கடுத்த மாதமும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் புதனும் சுக்கிரனும் ராகுவோடு இணைந்திருக்கின்ற நீச்சமான ஒரு சூழ்நிலைகளை தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. வேலைக்காரங்களை நம்பாதீங்க. தெரியாதவர்களை வேலைக்கு வைக்காதீங்க. தெரியாதவர்களோடு ஒரு அதிகம் நெருக்கம் காட்டுவதும், அதாவது அதிகம் பழகாதவங்களோடு. இப்போ தான் ஆரம்பித்தார், ஒரு வாரம் தான் அறிமுகமானார், அதுக்குள்ளே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அப்படின்றதெல்லாம் கன்னியோட குணம். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எட்டி நிற்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்கள் ஆண்களை நம்பவே நம்பாதீங்க. அதுவும் பருவ வயது பெண்கள் ஆண் நண்பர்களோடு சேர்ந்து எங்காவது தனியாக வெளியே போவது, சினிமாவுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அவரை நம்பினேன், அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, +2 படிக்கிறதுலேருந்தே இவன் என் கூட ஃப்ரெண்டு, 10th என் கூட ஃப்ரெண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டவே வேண்டாம். ஆம்பளை தான் என்றைக்குமே. இதை ஒரு பெண் எப்போவுமே புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற போது தான் வரும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது மார்ச் மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6-8 பரிவர்த்தனை கடந்த போன மாதத்துலேருந்தே அது இருக்கத்தான் செய்து. இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் வலுத்து இருக்கிறார். ஆனால் பாக்கிய விரையாதிபதியான புதன் இந்த மாதம் முழுக்க நீச்சத்தை அடைந்திருக்கிறார். நீச்ச நிலையிலேயே அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடத்தை 4 கிரகங்கள் வலுத்து பார்ப்பது என்பது செலவுகள் அதிகம், அதே நேரத்தில் பயணங்களும் அதிகம் என்கின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லாயிருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள், பஸ்ஸில் டிரைவராக இருக்கிறேன், லாரி ஓட்டுறேன், பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறேன், ட்ரெயின் ரயில்வே அமைப்பில் இருக்கிறேன், ஒரு பொருள் இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய பொருள் அருகில் இருக்கிறேன், அந்த பொருளை இயக்குகிறேன், அந்த பொருளில் உட்காந்துட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரி. சாதாரணமாக 2 வீலரில் போய் டெலிவரி பண்ணுறீங்களே ஆப்பில், அதாவது அந்த ஃபுட்டு டெலிவரி ஆப்பு ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற ஆப்பில் வேலை செய்கிறீங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே அதிகம் பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வருமானம் வரும். இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மார்ச் மாதம் முழுவதும் அருமையான வருமானம் வரக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார், கூடவே பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். அதாவது ஒரு ரூ. 100 தான் கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல ரூ. 200 ரூ. 300 கிடைக்கக்கூடிய அமைப்பு. நூற்றுக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாத்தியம் வரக்கூடிய அமைப்பு. 1000 என்பது லட்சமாகவும், லட்சத்தில் சம்பாதிப்பவர்கள் கோடியை நெருங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 3 வருடத்திற்கு கோச்சார ரீதியாக நல்ல பலன்கள் நடக்கும். ஆனால் ஐயா, இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கோச்சார பலன். இது ஒரு பொதுவான ஒன்று. அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பு, அதற்குள்ள ஒரு தசாபக்தி அமைப்புகள். இந்த தசாபக்தி அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய யோக அமைப்புகள். தசாபக்தி அமைப்புகள் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்தன்மையை குறிக்கக்கூடிய அமைப்பு. தசாபக்தி அமைப்புகளும் வலுவாக இருந்தால் அந்த துளாராசிக்காரர்கள் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கின்றன. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் நன்றாக இருக்கும், வெளிநாடு போக முடியும், வெளிநாட்டில் செட்டில் ஆக முடியும், வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு வேலை தொழில் வியாபார அமைப்புகள் நன்றாக இருக்கும், வெளிநாட்டிலேயே வீடு வாங்க முடியும், வெளிமாநிலத்தில் வீடு வாங்க முடியும், எல்லா இடத்துலையும் சொத்து, இந்த மாதிரியான சேர்க்கை அமைப்புகள் மிக நிறைவாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதங்க இந்த மாதம். பெரிய குறைகள்லாம் இருக்காதுங்க. போன மாதமும் இப்படி தான் சொன்னீங்க, அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படின்னு கேட்டால், போன மாதம் நீங்கள் கஷ்டப்படலையேன்னு நான் திருப்பி சொல்லிடுவேன். அதாவது ஒரு பலன்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் அவரவருடைய அமைப்புகளுக்கேற்ப மாறும். துளாராசிக்காரர்களுக்கு இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட சமாளிக்கக்கூடிய மாதம் தான். பிரச்சனை இல்லாதவங்க யார் தான் இருக்கிறாங்க? ஒரு எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. ஒருத்தர் 100 ரூபா சம்பாரிச்சா ஒருத்தர் 1000 ரூபா சம்பாதிக்கிறார், ஒருத்தர் 10,000 ரூபா சம்பாதிக்கிறார்ல. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விதமான தன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய 80% நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியை குறுபார்த்து கொண்டிருக்க குரு பரிவர்த்தனை அடைந்த அமைப்புள்ள 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றி லாபத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடம் 4-5 சுபர்களால் பார்க்கப்படக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். ராசிநாதன் 8ல் தான் மறைஞ்சிருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் 8ல் தான் மறைஞ்சிருப்பார். பரவாயில்லைங்க, அவர் 6 8ல் மறைவது அப்படி ஒன்றும் பெரிய தடை அமைப்புகளை கொடுக்காது. ராசிநாதன் வலுவிழந்தாலும் ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க அந்த மாதம். உண்மையை சொல்லப்போனால் 2015, 16, 17, 18 இந்த மாதிரியான ஒரு 4 மாதம் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தீங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அர்த்தாஷ்டம சனி கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கல. இப்போ இந்த மாதம் 29ஆம் தேதியில் நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் மூலமாக 5ஆம் இடத்திற்கு சனி போகிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்கள் எல்லாம் பண்ண மாட்டார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சோதனை அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். எப்போ அஷ்டமச்சனியாக வருகிறாரோ அப்போது தான் கொஞ்சம் சிக்கல்களை கொடுப்பார். அதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 7.5 வருஷம் 8.5 வருஷம் இருக்குது. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்கும். என்ன ஒன்று, அப்பா அம்மா மூலமாக ஏதாவது மனசு வருத்தம் இருக்கும். அப்பா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு, நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாரு, விருப்பப்பட்ட பொருளை அடைவதற்கு தடையாக தாயோ தந்தையோ இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் ஒரு 20-30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இளைய பருவத்தினருக்கு இப்போது கண்டிப்பாக உண்டு. அதனால் என்ன பண்ண முடியும்? அப்பா அம்மா நமக்கு விதியாக சொல்லுவாங்க, கெட்டதை எப்போதும் ஒருபோதும் தாயோ தந்தையோ எந்த காலத்திலும் ஒருபோதும் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாருமே நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு. அந்த நல்லதை நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே எல்லா வகையிலையும் தாய் தந்தையருடைய பேச்சை கேட்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். தயவுசெய்து அப்பா அம்மாவை புறக்கணிக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போது. ஏன்னா சூரியன் ராகுவோடு சேர்றார், 4ஆம் அதிபதி ஒரு மாதிரி ராகுவோட போய் சேர போகிறார். அப்போ சூரியன் சந்திரன் இந்த மாதிரியான அமைப்புகள் ராகுவோடு சேரும்போது தாய் தந்தையரால் மனக்கஷ்டம் என்கின்ற அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்து உண்டாகும். இந்த மாதமே இல்லைன்னா கூட அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் அப்படியே படிப்படியாக இந்த மாதிரியான பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். வயதான தாய் தந்தையரை கொண்டவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய ஹெல்த்து, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைனா கூட அதை உடனே அப்படியே டக்குன்னு பார்த்து முடித்து விடக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக வரும். மற்றபடி இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது வரைக்கும் வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, வண்டி வாகனம், ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறேன், கார் வாங்க போகிறேன், தடையாக இருந்தது. 2.5 வருஷமாக போய் சனி 4ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு வீடு வாங்க முடியாதபடி, வாகனம் வாங்க முடியாதபடி தடை பண்ணார் இல்லையா? அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்கு வந்து விட்டன. எதிலும் ஒரு நிறைவு இருக்கும். கல்யாணம் நடக்கும், காதல் நிறைவேறும். கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆண் பெண் உறவுகளில் இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக விலகும்.
வேலையில் நிம்மதியாக இருக்க முடியும். மேலதிகாரிகள் தொந்தரவுகள் இருக்காது. திறமையை காட்ட முடியும். நல்லா படிக்க முடியும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவான முடிவெடுக்க முடியும். வேலையை விட்டுறலாமா, விட்டுருங்க, தொழில் ஆரம்பிங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. நல்லாவே இருப்பீங்க. லாபங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் எதுவும் இருக்கக்கூடிய வெற்றி காணக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். உங்களுக்கு ஆகாத கிரகம்னா சுக்கிரன், சனி, புதன், இந்த 3 பேருமே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. நல்லா ஒரு மாதிரி பலவீனமாக தான் இருக்கிறாங்க. நல்ல கிரகங்கள், நட்பு கிரகங்கள் வலுவான நிலையில் இருக்க, அவயோக கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு கொடுத்து வைத்த நல்ல ராசி தான் இப்போது. 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு 10 மாதமாகவே நல்லா இல்லைங்க. தனுசு ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை. கடனோ நோயோ ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகள் அல்லது எதிர்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அது முட்டுது, முன்னாடி போனால் முட்டுது, பின்னாடி போனால் உதைக்குது அப்படிங்கிற கதை தான் இப்போதைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கங்க. மே மாதம் 14ஆம் தேதி மாறக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வந்து அப்படியே நல்ல விதமாக இருப்பது நல்ல அமைப்பு. கணவன் மனைவி உறவுகள் இப்போது சீராக இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதாகும். சண்டை போட்டுட்டு போயிடலாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்ற அமைப்பில் இருந்தவங்களுக்கு கூட அப்படிலாம் பெரிய சோதனைகள் வராதுங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி கெட்டு போச்சுங்க. ஃபஸ்ட்டு மேரேஜில் அப்படியாச்சு இப்படியாச்சு, நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி செகண்ட் மேரேஜாவது நிலைக்குமா? கண்டிப்பாக நிலைக்கக்கூடிய 2வது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய 2வது திருமணம் இந்த மாதத்திலேயே உறுதியாகக்கூடிய இந்த வருஷத்திலேயே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. முதல் திருமணமும் நன்றாகவே இருக்கும். முதல் திருமணத்திற்காக வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்றவங்களுக்கு கூட இப்போது 7ஆம் இடத்து குரு பெயர்ச்சியின் மூலமாக அடுத்த மே மாதத்திற்கு பிறகு இந்த வருஷ கடைசியிலேயே திருமணம் ஆகாதவர்களுக்கு 1ஓ 2ஓ நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை, நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 3ஆம் இடம், 2ஆம் இடம் போன்ற அமைப்புகள்லாம் வலுவாக இருக்கிறது. ஜீவனஸ்தானத்தை 4-5 கிரகங்கள் வலுவாக பார்ப்பது என்பது பெரிய நல்ல யோகா அமைப்புகளை செய்யக்கூடிய ஒன்று. ஆக ஜீவனஸ்தானம்ன்றது என்ன? எதில் பிழைக்கிறீங்களோ அதுதான். வேலை செய்கிறீங்களா, தொழில் பண்ணுறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்களா, விவசாயம் பண்ணுறீங்களா, மிஷினரிஸ் வச்சுருக்கிறீங்களா, அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழில் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கொஞ்சம் படிப்படியாக தான் முன்னேற்றங்கள் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்லவைகள் சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. என்ன ஒன்று, அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. அதுலேயும் குறிப்பாக சொந்தக்காரர்கள், நண்பர்கள் என்கின்ற அமைப்பில் இந்த மார்ச் மாதம் மட்டும் நம்ப தேவையில்லாத ஒன்றாக இருக்கும். தூண்டில் போடக்கூடிய விஷயங்களை தனுசு ராசிக்காரர்கள் இப்போது கண்டிப்பாக செய்யக்கூடாது. எந்த ஒரு தூண்டில், ஒருத்தர் வந்து இப்படி நமக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஒரு தொழில் தெரியாது, நம்ம கையில் ஒரு பைசா இருக்குது. ஏன்னா இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தையும் ஒரு நிலையில் 8ஆம் இடமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த 6, 8, 12 அமைப்புகள் வலுவாக இருந்தால் என்ன நடக்கும்? நமக்கு தெரியாத தொழில் ஒன்றுக்கு ஒரு தொடர்புகள் வரும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, 10 லட்ச ரூபா போடு 1 கோடி ஆகிடும், இந்த வியாபாரத்தை பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நீ காசை மட்டும் போடு, இந்த மாதிரியான அமைப்புகளில் சில தூண்டில் போடுகின்ற அமைப்புகளில் மட்டும் தவிர்த்து அதை செய்யாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இந்த மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். ராசிநாதன் அப்படியே வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் அப்படியே மாறப்போகிறார். 3ஆம் இடத்துக்கு 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு போகிறார். ராசிநாதன் நல்லா தான் இருக்கிறார். முதல் 15 நாட்களுக்கு மட்டும்தான் அவர் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். இந்த முதல் 15 நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும். பண வரவுகள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி இந்த மாதம் 29ஆம் தேதியோடு உங்களுக்கு முழுவதுமாக முடியக்கூடிய தன்மைகள் ஒரு அமைப்பில் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு கடந்த 5-6 வருஷமாகவே நல்லா இல்லை. இந்த 5-6 வருஷமாக ஏதேனும் ஒரு வகையில் குடும்பத்தில் தோல்வி, தொழிலில் தோல்வி, ஆரோக்கியத்தில் தோல்வி, கடனில் தோல்வி, சகஜமாக பழகுவதில் தோல்வி, ஆண்கிட்ட தோல்வி, பெண்கிட்ட தோல்வி, மன அழுத்தம், உடல் சரியில்லை என்பது போன்ற அமைப்புகளை இந்த 5-6 வருடங்களில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு வருஷத்தில் சில மாதங்களாவது அப்படியே மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்சிங்க இல்லையா? அவங்க எல்லாரும் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. படிப்படியான முன்னேற்றங்கள் வரப்போகிறது. முகத்தில் தேஜஸ் வரப்போகுது. சூப்பர் மாதம் இது. நல்ல ஒரு கம்பீரமாக சட்ட காலரை அப்படி தூக்கி விட்டு நடக்கக்கூடிய மாதம். எனக்கு என்னப்பா 7.5 சனி முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னப்பா வாப்பா வந்து பார்ப்பா, உங்களை வாப்பா பாப்பான்னு சொன்னவங்களா யோ இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. உண்மையில் சொல்லப்போனால் பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபக்தி அமைப்புகள் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தொடர்புகள் வரக்கூடிய நல்ல மாதம் இது.
மனைவி துணையாக இருப்பார், கணவன் துணையாக இருப்பார், காதல் உருவாகும். ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போன காதல் ஒட்டக்கூடிய தன்மைகள், புதிதாக காதல் வரக்கூடிய தன்மைகள், இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை செட் ஆகக்கூடிய அமைப்பு, நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, சஸ்பெண்ட் ஆனவங்க மறுபடியும் வேலையில் சேரக்கூடிய அமைப்பு, அரசு வேலையில் இது வரைக்குமே எந்த விதத்திலும் முன்னேற்றம் இல்லை என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல அமைப்புகள் கூட உருவாகக்கூடிய தன்மை என மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் யோகம் இருக்குங்க. நீங்கள் தாங்க முயற்சியை பண்ணணும். இவ்வளவு நல்லா இருக்குது, நான் அப்படியே படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு தூங்குறேன் வீட்டுக்குள்ளே, யாரும் வந்து ₹500 பணம் கட்ட அப்படியே அள்ளி அள்ளி போட்டு போயிடுவாங்க, இல்லை 2 சூட்கேஸை கொண்டு வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிடுவாங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக வந்து அப்படியே கதவை திறந்து சூட்கேஸை வச்சுட்டு போயிட்டாருங்க, யாருன்னு தெரில. திறந்து பார்த்தா 10 கோடி ரூபா இருக்குன்னு எந்த மகர ராசிக்காரங்களுக்கும் வராது. உங்களுடைய உழைப்பிற்கேற்றாற் போல அருமையான லாபங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல, இருப்பிடம் தகுதிக்கேற்றாற் போல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதில் பாதிக்கப்பட்டீங்களோ, சொந்த வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சொந்த வாழ்க்கை வரப்போகிறது. கடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடன் தீரப்போகிறது. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அவமானத்தால் குறுகியவர்கள், எந்த நிலையிலும் வாழ்க்கையில் ஒரு கடைசி வரைக்கும் போயிட்டோம்னு நினச்சவங்க எல்லாருக்குமே திரும்ப இழுத்து வந்து வாழ்க்கை என்பது சுகம் என்பதை காட்டக்கூடிய நல்ல மாதங்க மார்ச் மாதம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப். இந்த மாதத்தில் அப்படிலாம் ஒன்றும் ஆகா ஓகான்னு நடக்கிறது அப்படின்லாம் இல்லை. 15ஆம் தேதி வரைக்கும் அதாவது டல்லாக தான் இருக்கும். சுக்கிரன் புதன் போன்றவர்கள் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன, எந்த கிரகம் கெட்டாலும் இந்த மாதத்தோடு உங்களுக்கு ஜென்மச்சனி முடிய போகுது. ஜென்மச்சனி முடிகிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஒரு 2 வருஷமாக அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலன்களை எதிர்கொண்டீர்கள் என்பதுதான் உண்மை. எல்லா நிலைமைகள்லையும் ஜென்மச்சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வயதிற்கு ஏற்றாற்போல் 50 வயசுக்கு மேற்பட்ட கும்பராசிக்காரங்க தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க. அதிலே இன்னும் சொல்லுவேன், அதாவது எல்லா கும்பராசிக்காரங்களும் கஷ்டப்படலை, நல்லவைகள் நடந்தவங்களும் அங்கே இருக்கிறீங்க. சனி எப்போது பாதிக்க மாட்டார்? நீங்கள் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருந்தா, சந்திரன் குருச்சுக்கிற தொடர்புகளில் இருந்தா, சந்திரன் வலிமையாக இருந்தா, கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய மனசு இருக்குல்ல, அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் கும்பராசிக்காரர்கள் ஒரு 10-20% நல்லா தான் இருந்தீங்க. 50 வயசுக்காரர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2ஆம் சுற்றாக வந்து ஒரு வீடு வாசல் போன்ற அமைப்புகளை, சொத்து பத்துக்களை, நல்ல வருமானங்களை தான் இந்த 7.5 சனி கொடுத்தது. ஆனால் இளைய பருவத்தினர் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் போட்டு ஒரு மாதிரியாக இந்த கும்பராசிக்காரர்களை ஆக்கிவிட்டது. அதிலிருந்து இப்போது நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய தன்மைகள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டுங்க. ஆக மீண்டும் தொழில் நன்றாக இருக்க போகிறது, வேலையில் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. இழந்து போன அமைப்புகள் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மானம் மரியாதை போனவர்கள், எல்லாவரிடத்திலையும் கூனிக்குறுகி நின்றவர்கள் எல்லாருமே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய, எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் கடைசியிலிருந்தே ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பும் வேதனை நீக்கமும் ஓரளவில் முகத்தில் பொலிவும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஐயா 7.5 சனி முடியல, நான் 2.5 வருஷம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய அடி உங்களுக்கு விழுந்துருச்சு. இந்த அடியிலேருந்து உங்களுக்கு அப்படியே வெளியே வர்றது ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்குமே தவிர, இனிமேல் 7.5 சனியை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாத அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து விடுகிறது. ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் இப்போது புதனுடைய நீச்சத்தினால பலவீனத்தை அடைகிறது. குழந்தைகளால் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரும். குழந்தைகளை கொஞ்சம் வாட்ச் பண்ணுவீங்க. அதுவும் பருவ வயது குழந்தைகள் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு எங்கே பேசுது, ஏது பேசுது, யார்கிட்ட பேசுது, என்ன பேசுது, ராத்திரி ஆச்சுன்னா ரூமுக்குள்ளே என்ன பேசுதா பேசலையா, என்ன பண்ணுது, ஏன் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போகுது என்கின்ற மாதிரி குழந்தைகளை பற்றிய ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு புதிதாக வரும். அதுவும் இந்த மாதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே டக்குன்னு வரும். அல்லது குழந்தைகள் கையிலேருந்து எப்படி செல்ஃபோனை பிடுங்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இந்த காலத்தில் பிள்ளைங்க வந்து கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி இந்த பக்கம் செல்ஃபோன், இந்த பக்கம் டேப்பு, இப்படி தான் அம்மா வயிற்றுலேருந்து வரும்போதே வருது. அப்போ அந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் யுகம், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சொல்லப்படக்கூடிய இந்த யுகத்தில் குழந்தைகளால் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். நிறைவாக மீனம், மீனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். இந்த மாதத்தில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், பரிவர்த்தனையாக இருக்கிறார், 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2 பேருமே தர்மகர்மாதிபதிகள் 2 பேருமே ஒருவருடைய வீட்டை இன்னொருவர் தொடர்பு கொள்வது என்பது தொழில் அமைப்புகளில் எந்த விதமான சிக்கலும் வராத ஒரு அமைப்பு.
ஒரு மாதிரியாக மனசு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. அந்த கஷ்டமாக இருக்கிற மனசு கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த சுக்கிரனுடைய உச்சம் ராகுவை சமாதானப்படுத்த, ராகுவை சுகத்துவப்படுத்த சுக்கிரன் வந்து ராசியில் உச்சமானோன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை தொழில் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது என்கின்ற மாதிரியாக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் பணப்போக்குவரத்து வந்து போய் கொண்டிருக்கின்ற அமைப்பு. வீட்டில் கூட பெரிய பிரச்சனைகள் இல்லை. வெளியில் கிளம்பி போனேன்னா ஏதோ ஒன்று கொஞ்சம் கஷ்டமோ நஷ்டமோ உழைச்சி எனக்கானதை, என் வீட்டுக்கானதை, என் குடும்பத்துக்கானதை சம்பாரிச்சிடுறேன் என்கின்ற மாதிரியான அமைப்பு. மீனராசிக்கார பெண்களுக்கு வீட்டிலும் சுமை, வெளியிலும் சுமை, அலுவலகத்திலும் சுமை அப்படின்ற நிலைமை கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள். என பெருத்த சோதனைகள் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ஆனால் நான் அடிக்கடி என்ன பேசுவேன், ஜென்மச்சனி ஆரம்பிக்க போதுன்னு பேசுவேன். அடிக்கடி என்ன சொல்லுவேன், அடுத்த மாதம் மீனராசிக்கு மட்டும் அடுத்த வருஷம் என்ன இருக்குன்றத மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது இந்த வருஷம், இந்த மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது. 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காதுன்றதை ஒவ்வொரு வீடியோலையும் குமுதம் நேயர்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன். அதே நேரத்தில் 20-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி தடை ஏற்படும், தொழில் நன்றாக இருக்காது, வேலை ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸோடு போகும், நைட்டு வேலை பார்க்க வேண்டியிருக்கும், வாட்ச்மேன் வேலை பார்க்க வேண்டியிருக்கும், பிடிச்சமில்லாத வேலை பார்க்க வேண்டியிருக்கும், டார்கெட் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அம்மா அப்பா ஒரு பக்கம் திட்டுவாங்க, என்ன நீ இந்த மாதிரி வயசாகி போச்சு, கல்யாணம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலை வெட்டியை பார்க்கணும்ல, இப்படின்ற மாதிரி சகல பக்கத்திலிருந்தும் நெருக்கடிகள் வரக்கூடிய தன்மை இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதம் இது. எல்லா பக்கத்துலேயும் அம்மா புரிஞ்சுக்குமா, அம்மா புரிஞ்சுக்காது, அப்புறம் அப்பா கிட்ட போனோம்னா அப்பா புரிஞ்சுக்காது, அண்ணன் தம்பி கை கொடுப்பான்னு பார்த்தா அதுவும் கை கொடுக்காது, தங்கச்சி திட்டம், அக்கா திட்டம், அக்கா வந்து இன்னொரு அம்மா இல்லையா அதுவாது புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா இவ்வளோ நாள் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்த அக்கா வந்து என்ன நீ எதுவுமே சரியாக பண்ண மாட்டேன்ற, அம்மா உன்னை பற்றி குறையாக சொல்லுது என்கின்ற மாதிரி உறவுகளிடையே ஒரு ஏமாற்றம், நண்பர்களிடையே ஒரு மாதிரியான விளக்கங்கள், நண்பர்கள் நம்மளை ஒதுக்குறாங்களோ, நம்ம காசு பணம் இல்லாதனால, வேலை வெட்டி இல்லாதனால இப்படி ஒதுக்குறாங்களா, இந்த மாதிரி தன்னை பற்றியே நொந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்லாம் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் நடக்காது. இளைய பருவத்தினர் மட்டும் எதிலும் ஒரு மாதிரியாக ஒரு பற்றற்ற நிலைமை, விச்சிராந்தி, விட்டேத்தி, தண்டசோறுன்னு அம்மா அப்பா திட்டக்கூடிய அளவிற்கு வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கக்கூடிய சோம்பல் தன்மைகள் வரக்கூடிய மாதத்தின் ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதமே இவ்வளோ வந்துடும்னு சொல்ல மாட்டேன். படிப்படியாக இந்த நிலைமைகளை அடுத்த வருஷம் இதே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் சந்திப்பீர்கள். ஆகவே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க. அப்படிலாம் ஒன்றும் எல்லை மீறாது. சுறுசுறுப்பு தேவையான மாதமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7 தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.